Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான சென்டென்சஸை இங்கிலீஷ்ல வந்து மேக் பண்ண போறோம் அப்படினா நான் இதை ஏற்கனவே பார்த்திருக்கேனே, நான் இந்த இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி இதுக்கு நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன தேவை, ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த ஆக்ஷனை யார் செஞ்சாங்களோ அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். Isn't it? So at first we have to write subject. Okay, next வந்து have and has எழுதணும். அதுக்கப்புறம் past participle of the verb, வேர்போட past participle எழுதணும். சரிங்களா? past participle அப்படின்னா என்ன, V3 verb. சரிங்களா? இப்போது இந்த have and has இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். I, we, you, they இது எல்லாத்துக்கும் நம்ம have யூஸ் பண்ணலாம். and he, she, it இது எல்லாத்துக்கும் நம்ம has யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த ப்ரோனவுன் தவிர if the subject is a plural noun we can use have, and if the subject is a singular noun we can use has. okay, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். let's see the first sentence. நான் அந்த படத்தை முன்பே பார்த்திருக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி செய்திருப்போம் இல்லையா, அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்டை கொண்டுட்டு வரணும். இதில் எது சப்ஜெக்ட், நான் அந்த படத்தை முன்பே பார்த்திருக்கிறேன். இப்போது அப்போ நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வேர்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, விச் இஸ் வேர்ப், பார்த்திருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வேர்பை யார் செஞ்சால், நான். அப்போ I is a subject. next have or has. I வந்ததுனால நம்ம have யூஸ் பண்ணணும். I have. next past participle of the main verb. which is main verb, பார்த்திருக்கிறேன் இல்லையா. அப்போ பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், see சொல்லுவோம் இல்லையா. see உடைய past participle என்ன, see, saw, seen. okay, I have seen. நான் பார்த்திருக்கிறேன். நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன செய்யணும், எதை நம்ம பார்த்தோமோ அதுதான் மெயின். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல டைமிங் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகே, இப்போ இந்த படத்தில் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. அப்போ அந்த அப்படிங்கிறதுக்கு that, படம்ங்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், மூவி. I have seen that movie. எப்போ பார்த்தேன், முன்பே பார்த்திருக்கிறேன், இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். அப்போ முன்பே அப்படிங்கிறதுக்கு நம்ம பிஃபோர் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், பிஃபோர். பிஃபோர் மீன்ஸ் முன்பே. நான் முன்பே அந்த படத்தை பார்த்து இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஹேவோட மீனிங் என்ன, இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அந்த செய்தியை கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த நியூஸை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்ட் எழுதிடலாம். இப்போ இங்கே வந்து இந்த செயலை செய்தவர் டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்கள். கேள்விப்பட்டு இருக்கிறோம், இது செய்தது யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு டைரெக்டாக சொல்லலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நாங்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we. ஓகே, நெக்ஸ்ட் have or has. which one will come, we வந்தால் we have to write have. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா 1 by 1 கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டே வாங்க. we have. next past participle of the main verb. which is main verb, கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ கேள்விப்படுறதுக்கு
கேட்குறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஹியர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் ஹியர். we have heard, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட், எதை கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறத எழுதிடலாம். செய்தியை அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுவும் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்போ அந்த அப்படிங்கிறதுக்கு that, செய்திங்கிறதுக்கு நியூஸ். we have heard that news, நாங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல ஹேவோட மீனிங் இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், அவன் ஒரு புதிய கார் வாங்கி இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கிறான், இருக்கிறோம், இருக்கிறேன் அப்படின்னு வரும் பொழுது we have to use have and has. Okay, don't forget that. So here இதுதான் என்னது? verb, main verb. வாங்கி இருக்கிறான், ஒரு பொருளை வாங்கியிருக்கான். இதை செய்தது யாரு? அவன். அப்போ this is a subject. அவன் அப்படிங்கிறதுக்கு he. Next, have or has will come. Which one will come? Have or has? Can you guess? He வந்ததுனால we are going to write has. Okay, he has. Next, past participle of the main verb. So here this is a main verb. வாங்கி இருக்கிறான். ஒரு பொருளை வாங்குறதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம்? buy சொல்லுவோம் இல்லையா? இதோட past participle is bought. He has bought. அவன் வாங்கி இருக்கிறான். அதுக்கடுத்து எதை வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஒரு புதிய காரை வாங்கியிருக்கிறான். கார் வாங்கினா அதுவும் எப்படிப்பட்ட கார்? ஒரு புதிய கார். அப்போ ஒரு அப்படிங்கிறதுக்கு a, புதிய நியூ கார். He has bought a new car. அவன் ஒரு புதிய காரை வாங்கி இருக்கிறான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் செய்தது இல்லை. நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனதே இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு விஷயத்தை நான் செய்திருக்கிறேன், நான் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன், இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நம்ம have and has ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ணணும். அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் சப்ஜெக்ட் கொண்டு வந்துடலாம். இப்போ பயணம் செய்ததில்லை, இது செய்தது யார்? நான். அப்போ இங்கே இருக்கிறதுல சப்ஜெக்ட் இஸ் I and have or has. Which one will come? Have. I have. have கடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி past participle போட்டோம் இல்லையா? நான் இதை செய்திருக்கிறேன், நான் சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது we can use past participle after have. But this is a negative sentence, so we are going to add one word. Yes, never. Never add பண்ணணும். If it is a negative, that's mean நான் ஒரு செயலை செய்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது I have never அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம past participle யூஸ் பண்ணலாம். ஓகே, which is verb? பயணம் செய்ததில்லை அப்படிங்கிறது verb. பயணம் செய்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம்? ட்ராவல் சொன்னோம் இல்லையா? அப்போ ட்ராவலுடைய past participle இப்போ நம்ம இங்கே எழுதணும். past participle of travel is traveled. Okay, I have never traveled. நான் பயணம் செய்தது இல்லை. ஓகே, இப்போ எங்கே நான் பயணம் செய்ததில்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்? ஆஸ்திரேலியாவிற்கு. அப்போ இக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ டு ஆஸ்திரேலியா. I had never traveled to Australia. நான் ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் செய்தது இல்லை. Now see the next sentence. அவள் கார் ஓட்டியது இல்லை. அவள் கார் ஓட்டினதே கிடையாது. இதையே நம்ம அவள் கார் ஓட்டியிருக்கா அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். பட் திஸ் இஸ் எ நெகட்டிவ் சென்டென்ஸ் லைக் திஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எழுதிடலாம். She is the subject of this sentence. And next, have or has. Has. சரியா சொன்னீங்க. She has. Next, this is a negative sentence. So we are going to add one word. Yes.
never. never அப்படின்னா இந்த இடத்துல has never சேர்த்து இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, she has never. அடுத்ததா past participle of the main verb. இப்போ கார் ஓட்டியது இல்லை. கார் ஓட்டுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? drive சொல்லுவோம் இல்லையா? இப்போ drive உடைய past participle நம்ம எழுதணும். driven. ஓகே, she has never driven. அவள் ஓட்டியதில்லை எதை? கார். அப்போ a கார். நான் கார் ஓட்டினதே இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? நான் கார் ஓட்டினதே இல்லை. ஐ ஹவ் நெவர் டிரைவன் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதையே அவன் கார் ஓட்டியதே இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அவளுடைய பெற்றோரை சந்தித்திருக்கிறோம். நாங்கள் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கோம். The subject of this sentence is நாங்கள். So we means நாங்கள். Next have. We have. Next, this is a positive sentence, so we can straightly write the past participle of the main verb. Okay, which is verb சந்தித்திருக்கிறோம். So சந்தித்தல் அப்படிங்கிறதுக்கு meet. meet ஓட past participle of verb is met. Okay, next, இப்போ நாங்கள் சந்தித்திருக்கிறோம் யாரை? அவளுடைய பெற்றோரை. ஸோ we have met. அவளுடைய அப்படிங்கிறதுக்கு her. பெற்றோருங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? parents. So that's all. நாங்கள் அவளுடைய பெற்றோரை சந்தித்து இருக்கிறோம். இதையே நாங்கள் அவளுடைய பெற்றோரை சந்தித்தது இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? we have. இதுக்கும் இந்த ஹேவுக்கும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் வேர்புக்கும் இடையில என்ன சேர்ப்போம்? நெவர். we have never met her parents. நாங்கள் அவளோட பேரண்ட்ஸை சந்தித்ததே இல்லையே. ஓகே, இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்லும் பொழுது. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். ஓகே, இப்போ நான் ஸ்லோவாக சொல்கிறேன். இதோட ஆன்சரை நான் சொல்ல சொல்ல கரெக்ஷன் பண்ணிட்டே வாங்க. நாங்கள் ஒரு புதிய வீடு கட்டியிருக்கிறோம். ஓகே, நாங்கள் ஒரு புது வீடு கட்டியிருக்கோம். ஸோ ஒரு செயலை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஹாவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணணும். இப்போது இதில் இருக்க சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். எஸ், சரியாக சொன்னீங்க. பி. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஹாவ் ஆர் ஹேஸ்? எஸ், ஹாவ். we have. நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப். கட்டி இருக்கிறோம். ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? build சொல்லுவோம் இல்லையா? அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் என்னதுங்க? built. ஓகே, we have built. நாங்கள் கட்டி இருக்கிறோம் எதனை? ஒரு புதிய வீட்டை. So did you guess the answer? If you guess the answer means correct அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். we have built a new house. நாங்கள் ஒரு புதிய வீட்டை கட்டி இருக்கிறோம். அந்த பாடலை நான் முன்பே கேட்டிருக்கிறேன். அந்த பாட்டை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், கேட்டிருக்கிறேன் இந்த செயலை செய்ததை யார்? நான். ஸோ ஐ. நெக்ஸ்ட் have. I have. நெக்ஸ்ட் which is verb? கேட்டிருக்கிறேன். கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ் இன் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன் மீன்ஸ் we can use listen. இப்போ லிசனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னங்க? listened. I have listened. நான் கேட்டிருக்கிறேன் எதனை? அந்த பாடலை. அப்போ to that. பாடலுக்கு இங்கிலீஷில் song. I have listened to that song. நான் அந்த பாடலை கேட்டிருக்கிறேன். அவர்கள் பல முறை ஜப்பானுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அவங்க பல தடவை ஜப்பானுக்கு போயிருக்காங்க. ஓகே, இப்போ அவர்கள் அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் have or has. have. they வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? have.
நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இதில் வந்து verb என்னது? பயணம் செய்திருக்கிறார்கள். இப்போ பயணம் செய்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ட்ராவல்? ட்ராவல்ட். அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். எங்கே? ஜப்பானுக்கு. அப்போ இக்கு அப்படின்னா டு ஜப்பான். எத்தனை முறை? பல முறை. பல முறை அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து மெனி டைம் அப்படின்னு சொல்லணும். They have traveled to Japan many times. அவர்கள் பல முறை ஜப்பானுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.